நம்ம சேனலான எக்ஸ்போர்ட் 24/7 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. மொபைல்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களை தேடி வந்தடையும். அனைத்து தமிழர்களும் வணக்கம். நான் உங்கள் கேகே. இது உங்கள் எக்ஸ்போர்ட் 24/7 சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் XS மற்றும் XS Max. ஸோ இந்த ரெண்டு மாடல் பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். அவர் என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசியாக பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க, ஐஃபோனில் இதுவரை இல்லாத என்ன ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கலரில் கொடுக்குறாங்க. கோல்டு கலரு, ஃபேஸ் கிரே, சில்வர். ஸோ இந்த 3 கலர் வந்து ரெண்டு மாடலுமே கொடுக்குறாங்க. அது போக பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் XSம் XS Maxும் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு 3 வேரியன்ட் கெப்பாசிட்டி. ஸோ வழக்கம் போல் தான் 64 GB ஒரு மொபைலும், ஸோ 256 GBயும் 512 GB. ஸோ இது மாதிரி 3 வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 அதில் 3 மொத்தம் 6 ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 177 கிராம். அதாவது ஐஃபோன் XS வந்து 177 கிராமு. XS Max பார்த்தீங்க அப்படின்னா 208 கிராம். ஸோ ஐஃபோன் மேக்ஸில் போயிட்டாவே கொஞ்சம் வெயிட் தான் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை இல்லாத அளவுக்கு XS Maxில் பார்த்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. வழக்கமாக நான்ச் டிஸ்பிளே தான், OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 6.5 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஐஃபோனில் வந்து இந்த டிஸ்பிளே வந்து கொடுத்தது கிடையாது. ஸோ இதில் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இது அதே மாதிரி XSL பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.8 இன்ச் டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நான்ச் டிஸ்பிளே, OLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது சூப்பர் ரெட்டினா HD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுபோக OLED டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க, HDR டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி சில எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுபோக ஒரு ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2436 × 1125 பிக்சல் வரை கொடுத்துருக்காங்க. ஸோ இது பிக்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4K வீடியோ சப்போர்ட் பண்ணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பிக்சல் கொடுத்துருக்காங்க. எப்போயுமே ஐஃபோன் XL பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் போயிட்டால் பிக்சல் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுபோக ஒரு BBI அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 458 BBI கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த BBI வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான், BBI நல்லா ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து 2L கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 2L கேமரா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா பெஸ்ட்டாக இருக்கும். இது 2L கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 7MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இதோட அப்பச்சர் வேல்யூ 2.2 அப்பச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ மோட் கொடுத்துருக்காங்க, HDR, HD. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வழக்கமாக கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட்லையும் பிளர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா இதில் ஃபேஸ் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் ஐடி அப்படின்னு பார்க்குறப்ப இது ரொம்ப டெப்த்தாக கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஒர்க் ஆகும், ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து நல்லா ஒர்க் ஆகும், லோ லைட்டில் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் X மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே லோ லைட்லேயும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐஃபோன் Xல் பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்க்லாம் வச்சு ரிமூவ் பண்ணி பார்த்தாங்க, அன்லாக்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஸோ அது வந்து சில பேருக்கு வந்து செட் ஆகலை. ஸோ ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு இருக்காது, மாஸ்க் பண்ணாலும் இதில் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அது மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இதில் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வயர்லெஸ் சார்ஜிங். ஸோ நார்மல் சார்ஜிங் இருக்குது. அடிஷனலாக பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் வந்த மாதிரியே இதுலேயும் வந்து எக்ஸ்ட்ரா வயர்லெஸ் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போர்ட்டோட இருக்குது. இதில் வேணும்னா நம்ம தனியாக பே பண்ணி வாங்கிக்கலாம். அதில் பேட்டரி வந்து இன்னும் அஃபீஷியலாக அவங்க சொல்லலை எத்தனை mAh பேட்டரி இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் XS காட்டிலையும் XSL வந்து பார்த்தீங்கன்னா 30 நிமிஷம் வந்து பேட்டரி பேக்கேஜ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிற்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் XS Maxில் பார்த்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ் வந்து கொஞ்சம் லாங்கஸ்ட்டாக XS காட்டிலையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்கன்னா iOS 12, சிப்செட் பார்த்தீங்கன்னா A12 பயோனிக் சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இதில் iOS 11 வரை தான் கொடுத்தாங்க. இப்போ iOS நியூ அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா 8 வந்துச்சு, இப்போ 9 வந்துருங்க. சேம் அதே மாதிரி தான் iOS 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 வந்து சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஸோ ஹெட்ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா அது வயர்லெஸ் ஹெட்ஃபோன் கிடையாது, நார்மல் ஹெட்ஃபோன் தான். இது கனெக்டரோட கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் வந்து கனெக்டரோட கொடுத்துருக்காங்க. இதோட சிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட மொபைலோட ஒரே ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம் தான். ஃபஸ்ட்டு ஹைலைட் பார்த்தீங்கன்னா அதோட சைஸு 6.5 இன்ச்சு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஹைலைட்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மு. ஸோ இந்த சிம்மில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2L சிம் போட்டுக்கலாம். இது ஒரு ஐஃபோனில் வந்து 2 சிம் போட்ட மாதிரி எதுவுமே வரல. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் XSலையும் XS Maxலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2L சிம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிம்மு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நானோ சிம்மு. ஸோ இப்போ மொபைலில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற கடைசி ஜென்ரேஷன் வந்து நானோ சிம் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு அதே மாதிரி போட்டுக்கலாம். இன்னொரு சிம் பார்த்தீங்கன்னா eSIM. எனக்கு புதுசாக eSIM. ஸோ eSIM தான் இவங்க கொடுக்குறாங்க. eSIM வந்துருச்சு அப்படின்றதே நம்மளுக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2016 eSIM வந்துருச்சு. ஸோ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச்சு, டேப்பு, பிசி, ஸோ இது மாதிரி சில விஷயங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க eSIM அப்படின்னு சொல்லிட்டு. மொபைலில் இப்போ தான் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா 2L சிம், அதுக்காக வந்து eSIM அப்படின்றது வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த eSIM என்ன, இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்றத முழுமையாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி போய் அதோட eSIMனா என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பழைய மொபைலை காட்டிலையும் 2L சிம் கொடுத்துருக்காங்க. ஐஃபோனில் ஃபஸ்ட்டாக 2L சிம் கொடுத்த மொபைல் அப்படின்றா நான் அதை தான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு நல்ல சின்ன வாய்ப்புங்க நம்மளுக்கு கிடச்சது. ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா
மறக்காமல் இதுபோல் டெக் வீடியோ உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பு அல்லாமல் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட லிங்க்கும் இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அதில் போட்ட உடனே அதுலேயும் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில டெக் வீடியோ வந்து அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களது வருவது உங்கள் நண்பன் கேகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.